ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் ஃப்ரைடே அதுமா என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சம்பா கோதுமை ரவா இருக்குல்ல, அதில் வந்து உப்புமா பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து சக்கரவள்ளி கிழங்கும் அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற சீசனில் தான் கிடைக்கும், அதனால் கிடைக்கிறப்போ சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து காய்கறி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ காய்க்கு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது இது வந்து கேப்சிகம் ப்ளஸ் எக்கு. ஸோ நம்ம 2 காம்பினேஷன் வந்துருச்சு. கேப்சிகம் வித் எக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது மெயின் கோர்ஸ் என்னென்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வெஜிடபிள் பிரியாணி பண்ணியாச்சு. மஷ்ரூம், பீன்ஸு, அப்புறம் பீஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது இதுதான் ஒரு சூப்பரான ஐட்டம். இது என்னென்னா வத்தல் தான். ஆனால் என்ன வத்தல்னா, இது வந்து கோவக்காய் வத்தல். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை கடையில் வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நானே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணி வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கோவக்காய் பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி வத்தலாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக தயிர் அண்ட் குலாப் ஜாமுனோட இன்றைக்கி லன்ச்சு முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.